ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம கோடிங் டீகோடிங் அந்த டாபிக்ல டீகோடிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கோடிங் பத்தி பார்த்துருக்கோம். இதுல டீகோடிங். ஸோ போன கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு லெட்டரை கொடுத்து ஒரு டீகோட் பண்ணிருப்பாங்க. அப்போ இன்னொரு லெட்டர் கொடுத்து அதோடைய டீகோடிங் மீன் அதோடைய கோடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் வேர்ட். இது வந்து நான் ஒரு கோடட் லாங்குவேஜ்ல கோடா மாத்திருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு லெட்டர் கொடுத்து இதோடைய கோடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த கேஸ்ல இந்த கான்செப்ட் சேம் தான். இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க டீகோட் பண்ண லெட்டர் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரிஜினல் லெட்டர் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து வித்தியாசம். சரிங்களா? இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா UTENSIN. சோ இந்த லெட்டர் வந்து எப்படி கோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா WVGPUKN அப்படின்னு கோட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ வி நோ தட் யூ இங்க இருக்கு. ஸோ யூல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா +2 இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டீல இருந்து +2, ஈல இருந்து +2, என் அது கூட +2 ஆட் பண்ணணும். எஸ் கூட +2 ஆட் பண்ணீங்கன்னா யூ, ஐ கூட +2 ஆட் பண்ணீங்கன்னா கே, எல் கூட +2 ஆட் பண்ணீங்கன்னா என். அப்போ இங்க இருக்கிற நம்பர் கூட எல்லாமே 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ டி எம் எஸ் எஃப் எக்ஸ் ஜி இது வந்து கோடட் லெட்டர். அப்போ இதோடைய ஒரிஜினல் வேர்டு என்ன அப்படிங்கறத எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்படியே நான் ரிவர்ஸ்ல பண்ணணும். இங்க +2 ஆட் பண்ணிருக்காங்கன்னா இதுல இருந்து 2 கழிச்சோம்னா டில இருந்து 2 கழிச்சோம்னா அதுதான் ஒரிஜினல் வேர்டு. அப்ப டிக்கு முன்னாடி 2 என்ன இருக்கு? பி. உடனே B+2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப எம்ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கேன்னு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா கியூன்னு கிடைக்கும். சரிங்களா? எஃப்ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா அகைன் இட் இஸ் டி. எக்ஸ்ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா இட் இஸ் வி. ஜில இருந்து 2 கழிச்சிங்கன்னா இட் இஸ் இ. அப்போ இதுல இருந்து இந்த நம்பரை ஆட் பண்றாங்க அர்த்தம். இப்போ பில இருந்து +2, K+2, Q+2, D+2 அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ பி, கே, கியூ, டி, வி, இ. அப்ப ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில். ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, ரிமோட். இங்க பாத்தீங்கன்னா இதே வேர்ட்ஸ் தான் ஏதோ கொஞ்சம் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ REMOTE. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் இது ரெண்டுமே வந்து எனக்கு வேரி ஆகல. இட் இஸ் ஃபிக்ஸ்டு. சொல்றது புரிஞ்சுங்களா? மீதி இருக்கிற லெட்டர்ஸை மட்டும் எனக்கு ஆல்டர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஆல்டர் பண்ணிருக்கிறாங்கன்னா, இங்க இருக்கிற ஓ இங்க போயிருக்கு. அது மாதிரி இங்க இருக்கிற டி இங்க போயிருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? அண்ட் எம் வந்து இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து எனக்கு இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ எக்ஸாக்டா புரியணும் அப்படின்னா ROTEME. ஸோ இந்த லாஸ்ட் 2 லெட்டர் சேம். அப்ப இதை நான் கன்சிடரே பண்ண தேவையில்ல. ஸோ இதை மட்டும் தான் நான் செக் பண்ணணும். இந்த ஓடி இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி இங்க போட்டுட்டு இந்த இஎம் தூக்கி அப்படியே இங்க போட்டாங்க 2 லெட்டர். இதுதான் அதோடைய மீனிங். சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. அப்ப தேர்ஃபோர் இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? PNIICC. அப்போ இந்த 2 லெட்டர் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு. பியும் சியும் பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 2 லெட்டரை இங்க தூக்கி போட்டிருக்கணும். கரெக்ட்டுங்களா? அக்கார்டிங் டு திஸ் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த 2 லெட்டர் வந்து இங்க போகணும். ஐசி. அதே மாதிரி இந்த 2 லெட்டர் வந்து என்ன போகணும்? இங்க போகணும். NI. அப்ப பிக்னிக். இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்போ அடுத்தது வருவோம். இஃப் இன் அ சர்டைன் லாங்குவேஜ் ஷிஃப்ட் SHIFT இட் இஸ் ரீரிட்டன் as RFFBO அப்படின்னு எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ எந்த லெட்டரை நான் எப்படி எழுதலாம்? LKUMB அப்படின்னு எழுதலாம். இந்த லெட்டர் தான் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்.
சரிங்களா? அப்ப therefore, so this is the letter. So S இதுல இருந்து என்ன இருக்கு? -1 போட்டோம்னா R. H இருக்கு. ஸோ ஹச்ல இருந்து பாத்தீங்கன்னா -2 போட்டீங்கன்னா F. அதே மாதிரி ஐல இருந்து -3 போட்டீங்கன்னா F. Fல இருந்து -4 போட்டீங்கன்னா B. அது மாதிரி Tல இருந்து -5 போட்டீங்கன்னா O. அதுதான் வந்து மீனிங். அப்ப நான் ரிவர்ஸ்ல எழுதக்குள்ள அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு மாறும். மைனஸ்ல இருந்தா பிளஸ், பிளஸ்ல இருந்தா மைனஸ். இப்போ +1, 2, 3, 4, 5. அப்ப இது கூட ஒன்னு ஆட் பண்ணுங்க. எல்லோட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும்? M. K கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா அகைன் M. அடுத்தது U கூட 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா X. அடுத்தது M கூட 4 ஆட் பண்ணுங்க. 1, 2, 3, 4 Q வரும். அடுத்தது B கூட 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3, 5 G வரும். இப்போ MM, XQG. இப்போ ஆப்ஷன் A தான் வந்து சரியான பதில். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இன் சர்டைன் லாங்குவேஜ் ட்ரையாங்கிள் இது வந்து எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. SQ HZ MFKD அப்படின்னு எழுதுனா சரிங்களா. இந்த வேர்டு DWZLOKD இதை வந்து எப்படி எழுதுவாங்க? இதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின். So therefore, so this is the values. T கூட எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா -1 போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி R கூட -1. சரிங்களா. அடுத்தது I கூட -1, A கூட -1, N கூட -1, Gனா -1, Lக்கு -1, Eக்கு -1. இப்ப எல்லாமே அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப இதுல இருந்து இதோடைய முன்னாடி லெட்டர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இங்க எல்லாமே என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல எழுதக்குள்ள +1 +1 +1 +1 +1 இதுதான் நான் ஆட் பண்ணி எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதக்குள்ள இங்க இருந்து வரக்குள்ள மைனஸ், அப்ப ஆப்போசிட்ல போக்குள்ள பிளஸ்ன்னு வரும். D கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? E. W கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா X. Z கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா A. L கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா M. O கூட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா P. K கூட ஒன்னு ஆட் பண்ணா L. D கூட ஒன்னு ஆட் பண்ணா E. அப்போ எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன் A தான் வந்து சரியான பதில். ஸோ அடுத்தது இது பாருங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா GRASP கிராஸ்ப். இது வந்து எப்படி எழுதுறாங்கன்னா VMVNK அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் CRANE கிரேன் அப்படிங்கிறது நான் இங்க என்ன கோடா யூஸ் பண்ணியிருப்பேன்? இதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின். ஸோ எனக்கு லெட்டர்ஸ் தெரியும். ஸோ G இங்க இருக்கு. Gக்கும் Bக்கும் உள்ள வித்தியாசம் வந்து -5. வேறு R-க்கும் M-க்கும் உள்ள வித்தியாசம் வந்து -5. ஏன்னா 18, 13, 5. இப்ப ஏல இருந்து 5 கழிச்சிங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 B வரும். அதே மாதிரி S-ல இருந்து 5 கழிங்க N வரும். P-ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா கண்டிப்பா K வரும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? எல்லாத்துலயும் 5 5 நான் ஆட் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். C-ல இருந்து 5 ஆட் பண்ணுங்க 8 H. R-ஓட வேல்யூ என்னது? 18. 18ல 5 ஆட் பண்ணீங்கன்னா 23 W. இப்ப HW ஸ்டார்ட் பண்ற ஒரே ஆப்ஷன் B மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் B தான் வந்து சரியான பதில். மீதி இருக்கிறத நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துருக்கீங்க. A கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா F and vice versa. You check it. I hope this video is very clear. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.